நம்முடைய முன்னாள் முதல்வர் ஒருத்தவங்களுக்கு அது பண்ணாங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்க லைஃப் ஸ்டைல் குனிய நிமிர வெயிட் தூக்குறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அப்போது அதனால் அதை பண்ணிட்டாங்க. அது ஓகே, அவர் வச்சே சமாளித்தாங்க அவங்க. இல்லை அதுவுமே எதிர்பார்த்த அளவில் இல்லையே. ஆனால் நான் சிகிச்சைக்கு போனேன் அவருக்கு, சிஎம்க்கு. சில இடையூறுகள் அவங்களுடைய வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் வந்துட்டேன். இப்போ அந்த ரொம்ப சீரியஸாக போயிடாம சீரியஸ் கண்டிஷனில் உள்ளவங்களை, உதாரணத்துக்கு சார் நான் நிறைய சொல்லுவேன், நம்ம சார்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். இப்போது திருச்சியில் ஒரு ஜோசியர், அவர் வந்து அந்த சமயத்தில் இங்கே ஒரு கூரை கொட்டகை இருந்தது. ஆமாம், அப்போ இங்கே இப்போ ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் தான், 108லாம் கூட அப்போ இல்லை. அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வந்து ஒரு பாயை விரிச்சு போட்டு அந்த கேத்து கொட்டகையில் படுக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான். நான் வாங்கி பார்த்தா ஸ்டேஜ் 3 இருந்துச்சு. வந்து சையாட்டிக் நர்வில் குத்திக்கிட்டு இருக்கு. சர்ஜரி பண்ண நான் சர்ஜரிக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவர் மறுத்துட்டார். டோட்டலாக மறுத்துட்டார், அடமெண்ட்டாக மறுத்துட்டார். சரின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டாந்து அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கொண்டாந்து அப்படியே படுக்க வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கூட அவங்க ஒய்ஃப் தான் பார்த்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, 3வது நாள் நடப்பாருன்ட்டேன். எப்படி சார் அது? 3வது நாள் நடந்தார், புரியுதா? ஆனால் கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கு ஒரு 6 மாதம் பிடிக்கும் அது. ஆனால் 3வது நாள் நடக்க வச்சேன். இப்போது அதுக்கு ஒரு 3 மூலிகை தான் சார். தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவின்னு. அந்த 3 மூலிகையும் தனித்தனியாக அடித்து மூட்டை கட்டி தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி அங்கே அந்த சாறு பூசி ஒத்தரம் கொடுத்தோம்னா அந்த டிஸ்க்கு வந்துட்டு குயிக்காக ரெஜினேட் ஆகிடும் சார்.